அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஷ்மிதா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு உலகத்தையே பிரித்து காட்டுறது சொல்கிற மாரி இருந்துச்சு. ஒரு அம்மா சாப்பாடு செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த அரிசி எப்படி இருக்குன்னா, ஒரே அரிசி இருந்தால் அது தப்பு சரின்னு எது கல்லா இல்லை நல்ல அரிசியான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே ஒரு ஒரு படி அரிசியில் அந்த அரிசி அப்படியே போட்டோன்னு வச்சுக்கியேன், அது நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப கெடுதலை தான் கொடுக்கும். அது மாதிரி தான் மொபைலும். அந்த மொபைலை நம்ம கையாளும் விதத்தை பொறுத்து தான் அது வேறுபடுது. அது மாதிரி பார்த்தோன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். அந்த நன்மையில் பாதி அளவுக்கு மேலே பாதி அளவு நன்மை இருந்துச்சுன்னா அதில் பாதி அளவுக்கு மேலே தீமை தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தீமையை தான் நம்ம அதிகமாக விரும்புவோம். இப்போ அந்த மாதிரி தான் மொபைலும். நிறைய நன்மை இருந்தாலும் அதில் பாதி அளவுக்கு மேலே தீமை இருக்குது. இப்போ நன்மைன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம ஓடி விளையாட எடுத்துக்கலாம். இந்த ஓடி விளையாடு இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெரியும். அந்த விழுப்புரம் மாவட்டத்தை கடந்தா சென்னை வரைக்கும் தெரியும்னு வச்சுக்கிங்களேன். இந்த உலகம் முழுக்க இந்த ஓடி விளையாடு தெரியுதுன்னா அதுக்கும் மொபைல் தான் காரணம். எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ யூடியூப்பு கெட்டதாகவும் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நம்ம நல்லதுன்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம கெட்டதையே நம்ம அதிகமாக சொல்கிறதோடைய நல்லதை நம்ம இன்னும் சொன்னோன்னு வச்சுங்களேன், அது நல்லா வளரும். ஒரு வளராத பிள்ளைகிட்ட போய் சொன்னாதான் தெரியும் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பெற்றவங்க சொல்லுவாங்க, இந்தமாரி என் பிள்ளை இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு உலகம்னு. அந்த மாதிரி தான் யூடியூப்ன்றது வச்சுங்களேன், அது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பொறுத்து இருக்கு. நம்ம யூடியூப்பை ஹரியானா சொன்ன மாரி சமையலுக்கோ நம்ம டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம தப்பாக தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த ஓடி விளையாடு யூடியூப் மூலியமா எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருந்தோமா, இந்த இந்த பானாம்பட்டுக்கு தெரிஞ்சிச்சா, விழுப்புரம் தெரிஞ்சிச்சா, அவ்வளோதான். இப்போ ஓடி விளையாடு தெரியுதுன்னா அதுக்கும் நெட்வொர்க் தான் காரணம். இப்போ மொபைல் எல்லாரும் சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வேறு மாதிரி ஏதோ சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வேறு மாதிரி கூட நம்ம நல்லா சர்ச் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கெட்டதும் வந்துக்குது. அதையும் பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு கம்பரை பற்றி படிக்கணும்னு வச்சுங்களேன், கம்பரை பற்றி படிக்கணும்னா அவரோட புக்கு அவங்கள எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த புக்கை நம்ம தேடணும், படிக்கணும். இதே நம்மள்ட்ட அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா க்ரோமு, யூடியூப்பு அந்தமாரி நம்ம வச்சு படித்தோன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம கண் பார்வை போகுது அப்படின்னு நம்ம பேசினாலும் அந்த ஒரு விதத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஒழுங்காக யூஸ் பண்ணோன்னா பிரைட்னஸ் கம்மியாக வச்சு, சவுண்டு கம்மியாக வச்சு அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அது விளைவிக்காது இல்லையா? அதிகமாக இப்போ எங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை பசங்க வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், நானும் அவ்வளோ இருப்போம். நாங்கள் இப்போ தான் பேசின்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அவன் ஊரில் இருக்கிறப்ப எப்படி நம்ம பேசுவோம், இன்னும் எப்படி இருக்கா சாட்டியா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே நம்ம நேரில் பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் எப்பயும் கிடைக்காது. நம்ம மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய விதமான நோய்களும் வருது. அதையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய நன்மை தருது. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் பேசுவேன், இதோட நிறுத்தி பண்ண எனக்கு தெரியாது. இந்த மொபைல் மூலமாக தான் நானும் கற்றுக்கினேன். இப்போ எப்படி பேசலாம், எப்படிலாம் பேசலாம். இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா, நான் எனக்கு அப்போலேருந்தே பெரிய பட்டிமன்றத்தில் பேசணும், பெரிய பேச்சாளர் ஆகணும், எனக்கு எல்லா ட்ரீமோடைய எனக்கு பேச்சாளர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அந்த பேச்சாளருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தினமும் அந்த யூடியூப் எடுத்தோன்னு வச்சிங்களேன், அந்த யூடியூப்பில் நல்லா பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களதெல்லாம் வச்சு பார்ப்பேன். அது நன்மை தானே. நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம், சபை விளாட்றோம், அதை நம்ம யூஸ் பண்ணணும்ப்பா. நம்ம யூஸ் பண்ணாமல் இப்போ நானும் விளாடுவேன் கேம் விளாட்றேன்னா மேக்ஸிமம் சும்மா கொஞ்ச நேரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும் ஒழுங்கா. அப்புறம் அதிகமாக உறவுகளை இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோனில் முழுகிடுவோம்.
எப்படின்னா ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குளத்துல நம்ம நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இறங்க முடியும். நீச்சல் தெரியாமல் அதில் இறங்கிட்டு அதை முழுகும் போது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது மாதிரி தான் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும். இதே நம்ம யூஸ் பண்ணாமல் தெரியாமல் நம்ம அதில் போயிட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம எதுலோ போய் சிக்கிவோம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா மொபைல் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நிறைய நன்மைகளும் இருக்குது. இப்போ எங்கள் மாமா எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், எங்கள் மாமா ஃபுல்லாக மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கெட்டதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பார்த்தாலும் அவங்களுடைய வேலையும் அதில் தானே இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாக வச்சு பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், படிக்கிறாங்கன்னா சவுண்டை கம்மி பண்ணிட்டு படிப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சு படிக்கிறதுனால நம்மளுடைய செவிப்பறையை போய் தாக்கும். அது செவிப்பறையை தாக்குச்சுன்னா நம்மளால காது கேட்காது. அப்போ நம்மளே நம்மளுக்கு கொடுத்ததை வந்து வீணாக்க கூடாது. அப்புறம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறது. குழந்தை வந்து முன்னெல்லாம் பண்டமாற்று முறை இருந்துச்சு. பண்டமாற்று முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த கூகுள் ப்ளே வந்துச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், நம்மள்கிட்ட காசு இருக்காது, ஆனால் கூகுள் பே காசு இருக்கும். நம்ம வந்து இதை நம்பின்னு போவோம். அப்போ வந்து நெட்வொர்க் ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்பயும் நம்ம அந்த இடத்துல தான் உட்காந்துருக்க நிலைமை வரும். அப்போ நம்மளுக்கு கூகுள் பே யூஸ் ஆகுது தான், அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுவோம் தெரியாது இல்லையா. அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்ம காசை நம்ம கையில் வச்சுருந்து நல்லதுன்னு தோணுது. அடுத்தது வந்து ஒரு மாணவன் இருக்கான், அவன் 10th படிக்கிறான். அந்த 10th அவங்க மிஸ் சொல்கிறாங்க, நீ இது வரைக்கும் நீ எடுத்ததெல்லாம் பத்தாது, நீ பொது தேர்வில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, சரிங்க மிஸ் சொல்லிட்டு பொது தேர்வு அட்டன் பண்ணுறான். பொது தேர்வை முடிக்கிறான். ரிசல்ட் வருது. ரிசல்ட் வர அன்னைக்கு மிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ரிசல்ட்டும் வந்துடுச்சு, இவன் தான் நல்ல மார்க் எடுத்திருக்கான். அந்த மார்க்கை நினச்சி மிஸ் எல்லாம் பெருமைப்படுறாங்க. உனக்கு என்ன வேணும்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மிஸ்ஸு கேட்டாங்களாம், 10,000க்கு மேலே என்ன வேணுனாலும் வாங்கிக்கடா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த 10,000க்கு மேலே அவன் வந்து கேட்டானா, அவன் தான் நல்லா படிக்கிற பையனாச்சே, புத்தகம் கேட்பான், நோட்டு கேட்பான், எதனா கேட்பான். அவன் என்ன கேட்டானா, ஆண்ட்ராய்டு மொபைல் கேட்டானா. ஏன்னா அந்த புத்தகம் கொடுத்தா அந்த புத்தகத்தை வந்து ஒரு 100 புத்தகம் வாங்கி தருவாங்க, 150 புத்தகம் வாங்கி தருவாங்க. அதே அந்த மொபைல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான எத்தனை புத்தகம் வேணால் அதில் நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? இப்போ வந்து நான் போய் கேட்குறேன், எங்கள் மாமாட்ட போய் கேட்குறேன், மாமா இந்த மாதிரி வந்து எனக்கு நாளைக்கு பேச்சு பட்டு இருக்குது, நான் வந்து பேசணும், எனக்கு ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி எழுதி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சா நீ பேசிக்கோ, ஃபோனை பார்த்து பேசுகிறேன்னா அதுக்கு நீ பேசாமலே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னுச்சு. அப்போ என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய அறிவாற்றலை வந்து அது குறைக்குது. புரியுதா? இப்போ நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாங்க, கல்வித்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். அதை சர்ச் பண்ணுறதுனால நம்ம யோசிக்க திறனை விட்டுட்டோம். நம்ம போய் மற்றவங்கள்ட்ட, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ நீ இந்த மாரி டைமில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால உனக்கு கண் பார்வை போகும் தான். அந்த இடத்துல வந்து நீ எதுக்கு அதை யூஸ் பண்ணுற? உன் கூட இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேளு. இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.